வணக்கம். வணக்கம். உங்களோட பெயர்? என் பேர் நிஷான். ஓகே நிஷான். சரி சொல்லுங்க, இந்த ஷாப்பை வந்து எவ்வளவு காலம் நீங்க ரன் பண்ணிட்டு? நாங்க சரி தம்பி 15 வருஷமா செய்யறோம். 15 வருஷமா? ஓகே, அதாவது 15 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா இந்த தொழிலை ரன் பண்ணிட்டு இருக்காரு. சரி, மக்கள் வந்து உங்களோட ஷாப்புக்கும் சரி உங்களுடைய ஃபுட்ஸுக்கும் சரி எவ்வளவு ரெஸ்பெக்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க? எங்களுக்கு சும்மா இந்த இடத்துல இந்த இதுல 56 50 60 50 நடக்குது. ஓகே, நல்ல வியாபாரம் இருக்கீங்க. அதாவது எங்களுக்கு கஸ்டமர் கடுமையா இருக்குது. ஓகே, இப்ப நீங்க முதலீடு அப்படின்னும் பொழுது எவ்வளவு? அது எங்கிட்ட முதலீடு வந்து 40 சொன்னாரு, 15 வேலை சொன்னாரு. ஓகே, ஒரு பிளேட் வந்து 150 ரூபா. கேஸா கொடுத்து சொன்னா செப்டா கொடுத்தாலும் 350 ரூபா. ஓகே, ஏற்கனவே இப்ப நீங்க சிங்கிளா வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு பிளேட்டோட காணும். கமிட்டடா வந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு கேஸ் தான் வந்து 150 ரூபாய்க்கு அவர் நல்ல மனமா போட்டு கொடுக்குறாருங்க. ஸோ இதை விட வேற என்ன வேணும்? சரி, இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஸ்பைசியா இருக்கும் போல இருக்கு, அப்படி பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ குறிப்பா வந்து அப்படியே மிளகாய் எல்லாம் வச்சு அப்படி வேற லெவல்ல ஒரு வைப்ல இருக்குது. சரி, டேஸ்ட்டை பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆரம்பத்திலே நான் அண்ணன் கொடுத்து சாப்பிட்டு இருந்தேன். இது வந்து அவர் போகும்பொழுது சொல்லிட்டு போனாரு, எங்களை கொஞ்சம் தனியா கவனிங்கடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி இங்கே இருக்கக்கூடியவங்க வந்து சிறப்பாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆறுதலாக வளமா இருந்து நாம ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லலாம். அதாவது வந்து அவங்க வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் தான் வந்து இவங்க விற்கிறாங்க. குறிப்பா அந்த ஆரஞ்சு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப இனிப்பா இருக்கும். ஸோ நிறைய ஆரஞ்சு வந்து புளிப்பா இருக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஸோ அது அந்த மாதிரி இல்லாம இவங்க வந்து எல்லாமே டேஸ்ட் பண்ணி ஃப்ரெஷ்ஷான பழங்களை தான் வந்து அவங்க மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளவு? 100 ரூபா. 10 பழம் 300 ரூபா. ஓகே, 10 பழம் 300 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து நீங்க இந்த கரம் சுண்டல் சைட் வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படியே வந்து இந்த ஆரஞ்சையுமே வாங்கிட்டு போறீங்க. நேர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு அங்காடித்தர நிகழ்ச்சியூடாக எல்லாரையுமே சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஸோ அங்காடித்தர நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெரியும், வாரம் ஒவ்வொரு விதமான ரிவ்யூஸை கொடுக்கறது வெள்ளமா. ஸோ இன்றைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியோட ஷாப்புக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஈவினிங்ல ஸ்நாக்ஸை தேடி எல்லாருமே வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸை, இந்த ஸ்ட்ரீட் கடைகளை நாடி போறது வெள்ளமா. ஸோ அந்த வகையில நாங்க இன்றைக்கு இணைஞ்சிருக்கக்கூடிய இடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரியோக்கு முன்னதாக, யாழ்ப்பாணத்தை நல்லூருக்கு பின்னாடி இருக்க ரியோக்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த காணி ஒன்று இருக்கு தானே. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அதில் அந்த வளாகத்துல இருக்கக்கூடிய டூ பிரதர்ஸ் அப்படின்றதான கரம் சுண்டல் ஷாப்புக்கு தான் வரப்போறோம். ஸோ இங்க பார்க்கலாம் என்னென்ன மாதிரியான ஃபுட்ஸ் இருக்கு. ஸோ குறிப்பா வந்து கரம் சுண்டல் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே எச்சி ஊருங்க, அந்த அளவுக்கு வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விடயம் தான். ஸோ திருவிழா காலங்கள்ல நிறைய நாங்க இதுல வாங்கி வந்து டேஸ்ட் பண்றது வெள்ளமே, எங்களுடைய குடும்பத்தாரோட சேர்ந்து இருந்து இதெல்லாமே சாப்பிடுறது வெள்ளமே. ஸோ அந்த வகையில இன்றைக்கு வந்து நாங்க இந்த டூ பிரதர்ஸ் கரம் சுண்டலுக்கு வந்திருக்கிறோம். ஸோ இங்க வந்து பார்க்கலாம் என்னென்ன மாதிரி டேஸ்ட் இருக்கு அண்ட் என்னென்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு நாங்க அந்த ஷாப்புக்குள்ள போலாம் வாங்க. நேர்களே, நாங்க அங்காடித்தர நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கிறோம். ஆரம்பத்திலேயே சொன்னது போல இந்த காரம் சுண்டல் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். குறிப்பா வந்து இந்த திருவிழா காலங்கள்ல இதை தேடி நாங்க எல்லா இடத்துலயுமே அலைஞ்சிட்டு இருப்போம். ஸோ நிறைய வண்டிகள் வரும், இருந்தாலும் நம்மளுக்கு டேஸ்ட் செட் ஆகணும். அப்படி டேஸ்ட் செட் ஆகும்போது நாங்க நிறைய விஷயங்கள் நாங்க வந்து டேஸ்ட் பண்றது வழக்கமா இருக்கும். வணக்கம். வணக்கம். உங்களோட பெயர்? என் பேர் நிஷான். ஓகே நிஷான். சரி சொல்லுங்க, இந்த ஷாப்பை வந்து எவ்வளவு காலம் நீங்க ரன் பண்ணிட்டு? நாங்க சரி தம்பி 15 வருஷமா செய்யறோம். 15 வருஷமா? ஓகே, அதாவது 15 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா இந்த தொழிலை ரன் பண்ணிட்டு இருக்காரு. சரி, மக்கள் வந்து உங்களோட ஷாப்புக்கும் சரி உங்களுடைய ஃபுட்ஸுக்கும் சரி எவ்வளவு ரெஸ்பெக்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க? எங்களுக்கு சும்மா இந்த இடத்துல இந்த இதுல 56 50 60 50 நடக்குது. ஓகே, நல்ல வியாபாரம் இருக்கீங்க. அதாவது கஸ்டமர் கடுமையா இருக்குது. ஓகே, இப்ப நீங்க முதலீடு அப்படின்னும் பொழுது எவ்வளவு? அது எங்கிட்ட முதலீடு வந்து 40 சொன்னாரு, 15 வேலை சொன்னாரு. ஓகே, 15 ஒரு நாளைக்கு 15,000 உங்களுக்கு லாபம். 40 நாள் 56 ஜெயிக்கல. ஓகே, 40 முதல் 15 லாபம் வருது. சரி, இப்ப நீங்க வந்து இங்க மட்டுமா இந்த கடை வச்சிருக்கீங்க? இல்ல, எங்களுக்கு 3 ஷாப் இருக்கு. 3 ஷாப் எங்க இருக்குது? இங்க இதுல இருக்குது, டவுன்ல இருக்குது, மானிப்பேல இருக்குது. ஓகே, அதாவது குறிப்பா வந்து இந்த ஷாப் எங்க இருக்கு? இப்ப நாங்க நின்றுட்டு இருக்க ஷாப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியோவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய, அதாவது
தியாக திலீபன் அவருடைய நினைவு சின்னத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த காணியில தான் வந்து இந்த ஷாப் வந்து அமையப்பட்டிருக்குது. ஸோ குறிப்பா வந்து நீங்க சேஞ்ச் பண்ணீங்களா லொகேஷன் அடிக்கடி இல்ல இது ஓகே ஓகே. இதுல வந்து நிறைய மக்கள் வந்து அதான் சொல்லி இந்த நல்ல வியாபாரம் போகுது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ கண்ணூர் பற்றக்கூடாது, அப்படியே கண்டினியூஸா போகணும். சரி, அதை தாண்டி வந்து இப்ப இந்த ஃபுட்ஸ் எல்லாமே வந்து என்ன மாதிரி நீங்க எத்தனை நாள் வந்து இந்த ஃபுட் எல்லாம் வந்து நீங்க செய்து வச்சு இது ஒன் டே இன்றைக்கே இது முடிஞ்சிடும், ப்ளீஸ் ஆயிடும். நாங்கள் ஒவ்வொரு டெய்லி செய்வோம். புதுசா தான் அவங்க வந்து இறக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ரோட் ஃபுட் அப்படின்னும் பொழுது அவங்க 4-5 நாள் வச்சிருப்பாங்க அந்த ஒரு கருத்து இருக்கு தானே, அதுக்கும் கூட இது என்னவா இருக்கு? இது வந்து எங்கன்னு சொன்னா, நாங்க இன்றைக்கு வந்து இந்த சாமான் ஃபுல்லா போட்டோம்னு சொன்னா இந்த சாமான் இன்றையோட இது முடிஞ்சிடும். அப்படித்தான் நாங்கள் இன்றைக்குமே இப்படித்தான் நாங்க செய்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் 15 வருஷம் நீங்க அதான் நாங்க இருக்கக்கூடிய மாதிரி. இதான் எங்களோட லைன். சரி, அப்ப நாங்க என்னென்ன பிரைஸ் அண்ட் இதோட ஃபுட்ஸ் பத்தி பாத்துறலாம். அண்ணா நாங்க வந்து 100 தொடக்கம் 350 ரூபாய் கொடுப்போம். பாக்ஸ் வந்து கொடுப்போம் 350 ரூபாய் பாக்ஸ் கொடுப்போம். ஓகேயா? வந்து ஒரு பாக்ஸ் வந்து 350 ரூபாய் பாக்ஸ் கொடுப்போம். எல்லாம் கலந்து கொடுப்போம், முழுத்திலும் கலந்து கொடுப்போம். அடுத்தது வந்து இந்த ரோட் சைட் அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு கேள்வி வரும், அவங்கள்ட்ட தர சான்றிதழ் இருக்கா, அவங்கள்ட்ட ஃபுட் வந்து குவாலிட்டியா, அதை தாண்டி வந்து எங்களுக்கு ஓகேயா இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து யோசிப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து அண்ணன் நீங்களே விளக்கம் கொடுத்தா தான் நல்லா இருக்கும். சொல்லுங்க. எங்களுக்கு சான்றிதழ் இருக்கு தம்பி, எங்களுக்கு சான்றிதழ் இருக்கு, எங்களுக்கு சான்றிதழ் இருக்கு. நாங்கள் சான்றிதழ் வச்சு தான் தொழில் செய்யறோம். தொழில் வந்து சும்மா செய்யல தானே, சான்றிதழ் வச்சு தான் தொழில் செய்யறோம் நாங்கள். கண்டிப்பா அவர்கிட்ட வந்து தர சான்றிதழோட தான் வந்து இந்த தொழிலை வந்து செய்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பொழுது நீங்களுமே வந்து 15 வருடத்துக்கு மேலாக வந்து அவங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறாங்க. அப்படின்னு பொழுது அது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். அதை தாண்டி வந்து மக்கள்கிட்ட வந்து நல்ல ஒரு ஆதரவை பெற்றிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா வந்து ஹெல்த் வைஸ்லயுமே வந்து அவங்க என்ன சொல்ல கன்சிடர் பண்ணி தான் அவங்க ஃபுட்ஸையுமே வந்து மேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதாவது இப்போ ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னு பொழுது நிறைய பேர் சொல்லுவாங்க ஆயில் அப்படின்னு சொல்லி, ஸோ எண்ணெய் தன்மை கூடவா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்களோட ஃபுட்ஸ் பார்க்கும் பொழுதே தெரியுது அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு. எஸ், சொல்லுங்க, நீங்க சொல்ல வரீங்க. அப்புறம் இல்லை தம்பி, அப்படி ஒன்றும் இல்லை. எங்கள்கிட்ட வந்து எண்ணெய் ஃபுட்ஸ் அப்படி ஒன்றும் இல்லை. நல்ல நைஸாக தான் அதை செய்துக்கிறோம். நல்ல சுமித்தா தான் இருக்கு எல்லாமே. அதாவது ஆக கேவி அப்படின்றதெல்லாம் இல்லை. ஸோ எல்லாமே வந்து ஹெல்த்தியான முறையில செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடிய வந்து எங்களோட பொருட்கள் வந்து நீங்க டேஸ்ட் பண்ணலாம், மாதிரிவா டேஸ்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு விளங்கும் என்ன சொல்லி விளங்கும். சரியா? அந்த நீங்க பாசமா தரும்போது நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். கட்டாயம். அதாவது இந்த ஸ்பெஷல் குறிப்பா வந்து ஐஸ்கிரீம்ல தான் ஸ்பெஷல் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா கரம் சுட்டலையுமே ஸ்பெஷல் இருக்குங்க. ஸோ எல்லா விஷயத்தையுமே உள்ளடக்கி கொடுப்பாங்க. ஸோ நல்லா இருக்கும், பார்க்கலாம் எப்படி இருக்கு டேஸ்ட். ஓகே மக்களே, கொடுத்துருக்காரு. ஸோ அண்ணனோட கைப்பக்குவம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தேன். வேற லெவல்ல இருக்குங்க. சரி, ஒரு கேஸ் என்ன விலைக்கு இருக்குது? இது வந்து கேஸ் வந்து 350 ரூபா செட்டாக கொடுத்தா, இது வந்து 180 ரூபா. தனி ஒரு பிளேட் வந்து 150 ரூபா. கேஸாக கொடுத்து சொன்னா செட்டாக கொடுத்தாலும் 350 ரூபா. ஓகே. ஏற்கனவே இப்போ நீங்க சிங்கிளா வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு பிளேட்டோட காணும், கமிட்டடா வந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு கேஸ் தான் வந்து 150 ரூபாய்க்கு அவர் நல்ல மனமா போட்டு கொடுக்குறாருங்க. ஸோ இதை விட வேற என்ன வேணும்? தாண்டி அதாவது பிரைஸ் சொல்லிடுவோமா? இப்போ தனியா இப்போ தேன்குள்ள இப்போ வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து 3 பீஸ் கொடுக்க 100 ரூபாய்க்கு. 3 பீஸ் 100 ரூபா. சரி, இப்போ பஜ்ஜி வந்து 4 பீஸ் கொடுக்க 100 ரூபாய்க்கு. ஓகே. தம்பி என்ன தெரிஞ்சாலும் அப்படி மட்டத்தில் வந்து இது வந்து 100 ரூபா, 180 ரூபா, 100 ரூபா, அப்படி 100 ரூபா 180 ரூபாய்லாம் கொடுப்போம். அது மேற்கொண்டு ஒரு செட்டாக ஒன்று சொன்னால் இப்படி வந்து கொடுத்தோம்னு சொன்னால் சிங்கிளாக கொடுத்தோம்னா 180 ரூபா, அது மேற்கொண்டு கொடுத்தோம்னா எல்லாம் கலந்து கொடுத்தோம்னா 350 ரூபா. நேர்களே, ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடணும், அதாவது நல்ல காரமாக சாப்பிடணும், அதை தாண்டி வந்து ஸ்வீட்டாக சாப்பிடணும், நல்ல ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுங்களா இருந்தா ரியோக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த அதாவது வளாகத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ பிரதர்ஸ் அப்படின்றதான கரம் சுண்டல்
வண்டில் வந்து இங்க வந்து காணப்படுது. ஸோ கண்டிப்பா நீங்க வாங்க. அதாவது வேலை முடிஞ்சு போய்க்கோ சரி, அல்லது கிளாஸ் முடிஞ்சு போய்க்கோ சரி. ஸோ பண்ணா நாங்க ஈவினிங்ல வந்து ஸ்நாக்ஸ் தர்றது வளமை. ஸோ அப்படி வந்து நீங்க இந்த ஷாப்புக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸோட திரும்பி போவீங்க. ஸோ ரொம்ப நன்றி அண்ணா, இவ்வளோ நேரம் எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை சொன்னீங்க. குறிப்பா இந்த கரம் சுண்டலுக்கும் ஸ்பெஷலாக தேங்க்ஸ். ஸோ ரொம்ப நன்றி. கண்டிப்பா மக்களுமே உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புறோம். நன்றி. தேங்க்யூ. கொண்டு வா, ரொம்ப நன்றிடா. ஓகே, அதாவது நேர்களே, ஸோ ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு வித்தியாசமான வைப், ஒரு வித்தியாசமான டேஸ்ட், என்ன சொல்றது, எங்களுக்கு ஒரு ஃபீல் குட்டை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதை சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்காகவே நான் வந்து நிறைய டைமில் வந்து இந்த ஒர்க்லேயோ இருந்து சரி அல்லது போனால் எங்கேயாச்சும் போயிட்டு வரும்பொழுது ஒரு ரிலாக்ஸ் டைமுக்காக வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டை போயிட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து செட் ஆகிறது வளமை. ஸோ அது உங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ வளமையாக வந்து அதை நின்றுக்கிட்டு சாப்பிடணும் இப்படியே இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் ரிவ்யூக்கு வந்தபடி அவங்க நமக்கு சேரெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு இதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி, இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும் போல இருக்கு, அப்படி பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ குறிப்பாக வந்து அப்படியே மிளகாய் எல்லாம் வச்சு அப்படி வேறு லெவலில் ஒரு வைப்பில் இருக்குது. சரி, டேஸ்ட்டை பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆரம்பத்திலே நான் அண்ணன் கொடுத்து சாப்பிட்டு இருந்தேன். இது வந்து அவர் போகும்பொழுது சொல்லிட்டு போனார், எங்களை கொஞ்சம் தனியாக கவனிங்கடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி இங்கே இருக்கக்கூடியவங்க வந்து சிறப்பாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆறுதலாக வளமாக இருந்து நாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லலாம். என்னதான் இந்த ஹோட்டல்ல போயிட்டு 1000-500 கொடுத்து சாப்பிட்டாலும் இந்த மாதிரி ரோட் கடை சாப்பாட்டுக்கு ஈடாகுமாங்க? இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது நல்லா ஸ்பைசியாக இருக்கு. ஸோ ஸ்பைசி லவர்ஸுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். மெதுவடை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி நான் சொன்னேன் கொஞ்சம் எனக்கு ஃபீவர் வந்துட்டு ஸ்பைசியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அவன் உடனே ஓடி போயிட்டு ஸ்வீட் வேறு என்ன கொண்டு வந்திருக்கான். ஸோ குறிப்பாக வந்து இது எல்லாருக்குமே தெரியும் தேன்குழல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோயில் டைமில் வந்து நாங்கள் அதிகமாக விரும்பி சாப்பிட்ற ஒரு விடயம்னு சொல்லலாம். ஸோ வேறு லெவலில் இருக்குங்க. மதியம் சோத்துக்கு போய் நான் தேன்குழலாம் கொடுத்து அதையே சாப்பிட்டு வாழ்றலாம் போல இருக்கு. உண்மைக்குமே நல்லா இருக்குங்க. 100 ரூபாய்க்கு 3 பீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா வந்து நீங்களுமே டூ பிரதர்ஸ் கரம் சுண்டலை வந்து நீங்க நாடுனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ரொம்ப சூப்பரா வந்து இந்த ஃபுட்ஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு போகலாம். அண்ட் எனக்கு பூஞ்சியுமே கொடுத்துருக்காங்க, இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிடும் போதே சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னா அதோட கலர் அண்ட் அதோட அதாவது நாங்கள் ஒரு விஷயத்த நாங்கள் தொட்டு பார்க்கும்போது அல்லது பார்க்கும்போது ஒரு தெரியும் தான் இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களுமே வாங்க, வந்து காரசாரமாக சாப்பிடணுமா அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த காரத்தை தணிக்க நல்ல நல்ல ஸ்வீட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ கண்டிப்பாக டூ பிரதர்ஸ் கரம் சுண்டலுக்கு வாங்க. நேர்களை அப்படி அங்காடி தர நிகழ்ச்சியில இன்னைக்கு சூப்பரா வந்து நாங்க என்ன சொல்ல வரோம் ஸ்ட்ரீட் ஃபுட்டை வந்து அப்படியே ரசிச்சுட்டு அப்படி அது அப்படியே பக்கம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு ஒரேஞ்ச் கடலே இருக்குதுங்க. ஸோ இவன் ரொம்ப ஷை பறக்க வாட அவனுக்கு பொண்ணு ஒன்றும் பார்க்க போறது இல்ல. சரி, உன்னோட பேரை சொல்ல எப்படி இருக்க? பிரவீசன். பிரவீசன். சரி, இவனோட நல்லா தானே கதைச்சேன். ஓகே, இதே மாதிரி கதைக்கிறோம் சரியா? ஓகே, என்னோட இந்த கேமரா ஃபியரை நான் போகிட்டு தான் போறேன் இந்த நிகழ்ச்சி. சரி, இப்ப என்ன சொல்லணும்னா மக்களுக்கு சொல்லு என்ன மாதிரி இந்த பழங்கள் வந்து என்ன மாதிரி ஆஃபர் இது நிறைய, அதாவது ரோட்டுக்கு ரோட்டு இந்த ஒரேஞ்ச் தான் நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இப்போ ஒரேஞ்ச் சீசன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படியா? சரி, இதோட பிரைஸ் என்ன மாதிரி சொல்லு. எத்தனை 10 பழம் இருக்குமா? நான் ஒன்றுக்குள்ள 300 ரூபா 10 பழமும். சரியா, நாங்க வைக்கிறது எல்லாம் நல்ல இனிப்பான பழமா தான் பார்த்து எடுப்போம். இது எப்படி சொல்றது, இண்டையாம்பழம் உடனே இண்டைக்கு எடுக்கிற பழத்தை இண்டை கட்டி இண்டைக்கு கொடுப்போம். இப்ப இது இதுன்னு சொன்னா இது டேமேஜ் ஆக போகுது அப்படின்னு சொன்னா இதை நாங்க கொடுத்துட்டு இப்ப புது பழம் தான் எடுத்து விற்போம். கொடுத்துறேன்னா யார்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லு. இது வந்து அந்த கொடுக்குறேன் அப்படி. ஓகே, அதாவது வந்து அவங்க வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட் ஸ்டால் வந்து இவங்க விற்கிறாங்க. குறிப்பா அந்த ஒரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப இனிப்பா இருக்கும். ஸோ நிறைய ஒரேஞ்ச் வந்து புளிப்பா இருக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஸோ அது அந்த மாதிரி இல்லாம இவங்க வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷான பழம் டேஸ்ட் பண்ணி ஃப்ரெஷ்ஷான பழங்களை தான் வந்தவங்க மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளவு? 100 ரூபா. 10 பழம் 300 ரூபா. ஓகே, 10 பழம் 300 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ
கண்டிப்பா வந்து நீங்க இந்த கரம் சுண்டல் சைட் வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படியே வந்து இந்த ஒரேஞ்சையுமே வாங்கிட்டு போறீங்க. ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரியோக்கு முன்னதாக இருக்கு. கண்டிப்பா வந்து உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நேர்களே, அதாவது இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிக்கான டைம். ஸோ குறிப்பா வந்து எல்லாருமே வந்து இந்த காய்ச்சல், தடிமன் அப்படின்னு சொல்லி நிறைய வருத்தங்கள் வந்து எங்களோட கிளைமேட் சேஞ்சிங்கால ஏற்படுது. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பா எங்களோட உடம்புல வந்துட்டு இம்யூனிட்டி அப்படிங்கிறது அதிகமா இருக்கணும். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை வந்து அவங்க நிறைய பேர் வந்து இன்டேக் பண்றது வளமையா இருக்குது. ஸோ அந்த வகையில ஒரேஞ்ச் வந்து நீங்க கண்டிப்பா இந்த டைம்ல விட்டமின் சி எங்களோட பொடியில வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதனால வந்து கண்டிப்பா நீங்களுமே வந்து இந்த மாதிரியான நல்ல பழங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா நீங்களுமே நல்லூர் அடி சைட் வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நல்லூருக்கு பின்னாடியே வந்து ரியோக்கு பக்கத்துல வந்து இந்த ஒரேஞ்ச் ஷாப் இருக்குது. ஸோ கண்டிப்பா வந்து அதாவது 10 பழம் 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகலாம். சரிடா, நீ டேஸ்ட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி நானுமே டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகே, அதாவது பாசத்தோட என் தம்பி கொடுக்கா பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும். ஆரம்பத்துல அவன் சொல்லி இருந்தா இது இனிப்பான பழம் தாண்டா, எந்த சந்தேகமும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இனிப்பு தான் பழம். சில ஒரேஞ்ச் நாங்க சாப்பிடும்போது சாப்பிடவே முடியாது, அதனால வாயில வைக்க முடியாத அளவு புளிப்பா இருக்கும். ஆனா இது ஓகே, நல்லா இருக்கு. ஸோ கண்டிப்பா வாங்க. பிரவீசன் உங்களை நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லுங்க, சிறப்பா கவனிப்பேன். சரியா, டிஸ்கவுண்ட் போட்டு கொடுக்கணும் பாராக்களுக்கு. சரியா, ஓகே நேர்களே, இந்த ஒரேஞ்சோடையே நான் நிகழ்ச்சியை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கு வந்து நிறைய நேர்கள் வந்து நம்ம நிகழ்ச்சியை பார்த்துருக்கீங்க. கண்டிப்பா நீங்களுமே வந்து இந்த மாதிரியான கடைகளுக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க. இன்றைய தின நிகழ்ச்சியில வந்து நம்ம நேர்கள் எல்லாருமே இணைந்திருந்து ஸோ சூப்பராக ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பெற்றிருப்பீங்க. நான் வேற லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ரொம்ப என்ன சொல்றது, நிறைய நாள் பழகின மாதிரி ஒரு ஃபீல், ரொம்ப ஜொலி டைப்பான பசங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த நிகழ்ச்சி நான் இன்றைக்கு வந்து. ஸோ கண்டிப்பாக நீங்களுமே இவங்களுக்கான ஆதரவை கொடுங்க. மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் ராஜ்.